அவர் அக்கினியாய் வருகிற ஆவியானவர், அவர் பெருங்காற்றாய் வருகிற ஆவியானவர், அவர் ஜீவ நதியாய் வருகிற ஆவியானவர். அப்பா நன்றி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் குடும்பங்களில் இறங்கி வாங்க ஆவியானவர், எங்கள் சபைகளில் இறங்கி வாங்க அப்பா, எங்கள் சரீரத்தில் ஆவியானவரை இறங்கி வாங்க. ரீபபலர், அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த வேளையில் ஆவியானவர் உங்கள் சரீரங்களை இறங்குறார். எல்லா சாவுக்கு ஏதுவானவைகள் உயிர்ப்பிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ரீபபல தேரா ஷகரபா. உங்கள் குடும்பத்தில் எதெல்லாம் எந்தெந்த பார்ட்ஸ்லாம் சாவுக்கு ஏதுவானதாக இருக்கும் அது எல்லாம் இந்த வேளையில் ஆவியானவருடைய அபிஷேகத்தினால உயிர்ப்பிக்கப்படும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா இந்த வேளையில் எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே நீங்கள் இறங்கி வாங்க, எங்கள் குடும்பங்களை இறங்கி வாங்க. ரீபபல ரஷகதலரபா. இங்கே சொல்லலாம், காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் எப்படி வாய்க்கால்கள் நிரப்பப்படும்னு. உள்ளங்கை அளவு மேகத்தை தான் பார்க்குறீங்களா? அது போதும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பு விடுவதற்கு, பெருமழை பொழிவதற்கு. நீங்கள் பார்க்குற உள்ளங்கை அளவு மேகம் போதும். அதை பெரும் மழையாய் பொழிய பண்ணுகிற ஆவியானவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் உள்ளங்கை அளவு மேகத்தை தான் பார்க்குறீங்களா? பெரும் மழையை பார்க்க போகிறீங்க. அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் பெருமழை பொழிவதற்குரிய அடையாளம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரீ கபபல ஷகதலரபா. அப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உள்ளங்கை அளவு மேகம் பெருமழையாய் பொழிவதாக இயேசுவின் நாமத்தில்.